வடிவேலு இப்படிலாம் கூடவா செய்வாரு அப்படின்னு அதிர்ச்சியான பல தகவல் ஒன்னா வடிவேலு பத்தி வெளிவந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சொந்த காசை போட்டே ஒரு நடிகரை வளர விடாம பண்ணியிருக்காரா, அப்படி ஒரு விஷயம்தான் இப்போ வெளியில வந்திருக்கு. வெற்றி கொடிக்கட்டின் படத்தின் மூலமா காமெடி நடிகரா அறிமுகமானவர் தான் பெஞ்சமின். அதுக்கப்புறமா தொடர்ந்து விவேக் வடிவேலு காமெடியில இடம்பெற்றாரு. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு தனியா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. ஆட்டோகிராஃப், திருப்பாச்சி மாதிரியான படங்கள்ல தன்னுடைய தனித்துவமான காமெடி மூலமா நிலைச்சு நின்னாரு. திருப்பாச்சி படத்துக்கு பின்னாடி பெஞ்சமின் பெரிதா எந்த படங்கள்லையுமே நடிக்கல. அதுக்கு காரணம் வடிவேலு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோலோ காமெடினா தொடர்ந்து இவர் படத்துல நடிக்கிறது வடிவேலுக்கு பிடிக்கலையா. இதனால ப்ரொடியூசர் கிட்ட இவரே பணம் கொடுத்து செட் பண்ணி மொத்த டேட்டையும் வாங்கியிருக்காரு. ஆனா எந்த படத்துக்குமே ஷூட்டிங் ஆரம்பிக்கவே இல்லையா. அட்வான்ஸையும் வாங்கிக்கிட்டு வேற படத்துக்கும் கால் ஷீட் கொடுக்க முடியாம ஷூட்டிங்கும் போக முடியாம இப்படி பெஞ்சமின் 10 வருஷம் உட்கார்ந்துருந்தாராம். அதே மாதிரி தான் வடிவேலு அவர்களும் பல வருஷமா மார்க்கெட்டை இழந்து தவிச்சாரு. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு விளைவா வரும் அப்படிங்கிறது வடிவேலு விஷயத்துல உண்மையாகிருக்கு.